Happy Yugadi! Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து யுகாதி எப்படி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோன்ற vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யுகாதிக்கு முன்னாடி நாள் அப்புறமா நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. நாளைக்கு வந்து யுகாதின்றதுனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் வேலைலாம் இன்னைக்கு வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அத்தையும் வந்து இல்லையா, அதனால கொஞ்சம் சமையல் வேலை எல்லாமே நாளைக்கு இருக்கும், பூஜை வேலை எல்லாமே இருக்கிறதுனால இன்னைக்கு என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க்லாம் பண்ணி வச்சிடலாம் பிளான் பண்ணியிருக்கேன். பூ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். பழைய பூ சுவாமி பூவெல்லாம் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் வந்து நீட்டாக சுவாமி படம்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து யுகாதி அப்போ காலையில் சமையல் வேலை, அப்புறம் பூஜை வேலை, டிஃபனு இந்த மாதிரியே நமக்கு வந்து சரியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிடலாம். அன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான், அதனால் பயங்கர பிஸியாக வந்து போச்சு. வீடு ஃபுல்லாக வந்து டஸ்டிங் எல்லாம் வந்து பண்ணி ஒட்டடை அடித்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீப் க்ளீன் மாதிரி வந்து பண்ணியாச்சு. இது வந்து எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு வீக் நான் பண்ணேன்னா இன்னொரு வீக் ஹஸ்பண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டுன்றது வந்து சேராது. எப்பயுமே வீடு வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறப்போ கம்மி டஸ்ட்டு தான் வந்து இருக்கும், க்ளீனிங்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புது சாமான் எல்லாமே வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் கையெல்லாம் வந்து கீறிக்கிட்டேன். அதனால் எப்போவுமே லெமனும் புளியும் போட்டு வந்து தேய்ப்பேன். கையில் வந்து கீரல் இருந்ததுனால லெமன் பட்டால் ரொம்ப வந்து எரியும்ன்ட்டு அன்றைக்கி பீத்தாம்பரி தான் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக பித்தளை பாத்திரம் எல்லாம் வந்து தேய்ச்சி வச்சாச்சு. சில்வர் பாத்திரம் எல்லாம் சபீனா மட்டும் யூஸ் பண்ணுவேன். அப்படி சபீனா வச்சு நீங்கள் தேய்க்கலை அப்படின்னா நல்லா வந்து தொடச்சிட்டு விபூதி வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிங்கனாலே வந்து பளிச்சுன்னு இருக்கும். சாமிக்கிட்ட இருக்கிற பழைய பூ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இப்போ டஸ்டிங் பண்ணிடலாம். இப்போ வர்ற டஸ்டர்லலாம் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டஸ்ட்டு படியாமல் இருக்குன்றதுனால வந்து வாங்கினேன். பட் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து டஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அந்த கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது வந்து விழுகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதனாலேயே இது ரொம்ப நான் டஸ்டிங்கே யூஸ் பண்ணுறதில்ல. புதுசாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன டஸ்டர் வந்து வச்சுருப்பேன், அதுதான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சரி, அன்றைக்கி மேலெல்லாம் கொஞ்சம் ஒட்டடை அடிக்கணுமேன்றதுனால இது வந்து எடுத்தேன். மேலே வந்து ரொம்ப ஒட்டடெல்லாம் இருக்காது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறதுனால அந்த கொஞ்சம் இது போய் கருப்பாக அங்கங்கே வந்து படியும். அதனால் அது மட்டுமே டெய்லி க்ளீன் பண்ணிடுறது. அப்புறம் அந்த கார்னர்ஸில் இருக்கிற அந்த டஸ்ட்டு குட்டி குட்டி டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து சுவாமி ரூம் ரெடி பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் டே நம்ம பூ மட்டும் வந்து வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணால் வந்து போதும். அப்படியே நெக்ஸ்ட் டே யுகாதி காலையிலேருந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட் ஃபுல்லாக கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக வெந்நீர் வச்சுட்டு பால் வந்து வச்சுட்டேன். வெளியே வந்து படிக்கோலம் மாதிரி வந்து போடணும், அது போட்டாச்சு. சுவாமிக்கிட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். பழைய கோலம்லாம் வந்து அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். டெய்லியுமே இப்போ என்னோடய ரொட்டீனில் நான் வந்து இந்த கருப்பு திராட்சை ஊற வச்சு அந்த தண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து குடிக்கிறேன். அப்புறம் பாதாம் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு பால் காய்ச்சி ஃபஸ்ட்டு வந்து சுவாமிக்கிட்ட வச்சுட்டு நான் அந்த கிரேப்ஸ் ஜூஸ் மட்டும் வந்து குடிச்சிடுவேன். அந்த கிரேப்ஸும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இதுதான் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு. சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் காஃபி குடிக்கிறது. இப்போ வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன். இது வந்து ஏதோ ஒரு சில்க், அது நேம் வந்து நான் மறந்துட்டேன். கொஞ்சம் வழவழன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் வழுக்கி எனக்கு விழுந்துகிட்டே இருந்தது. அதனால் ப்ராப்பராக வந்து கட்ட முடியல. சரின்னு அவசரத்துக்கு கடகடன்னு கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக வடைக்கு வந்து ஊற வச்சிடலாம். அன்றைக்கி வந்து உளுந்து வடை, அதுக்கப்புறமா சேமியா பால் பாயசம், சாம்பார், ரசம், பீன்ஸ் பொரியல், அப்புறம் நாங்கள் யுகாதி அன்றைக்கி ஒரு பச்சடி செய்வோம். அந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து யுகாதிக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது இப்போ உளுந்தில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவும் இஞ்சும் போட்டு ஊற வச்சிட்டேன்.
இந்த பேங்கிள் வந்து போட்டுக்கலாம். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேட்சிங்காக எனக்கு எனக்குமே சாரீ இருந்ததில்லை. இந்த சாரீ வந்து லாவெண்டர் கலர்ன்றதுனால இதுக்கு வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. லாவெண்டரும் இல்லை குட்டி குட்டி க்ரீன் ஸ்டோன்ஸும் வந்துருக்கும். ஸோ அதனால் அது வந்து போட்டிருக்கேன். இது வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா பொங்க விட்டு அதுக்கப்புறமாவும் சிம்மில் வச்சு நல்லா அந்த ஆடை எல்லாத்தையும் சைடில் படியும்ல அதெல்லாம் சேர்த்துட்டே வந்து வரணும். அந்த மாதிரி பால் சுண்டை காய்ஞ்சி நீங்கள் வந்து பாயசம் பண்ணுறப்போ ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே காய்ஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நான் வந்து சாம்பாருக்கு துவரம்பருப்பு வந்து வச்சிடுறேன். என்னோடய மாமனார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நேட்டிவ் போயிருக்காங்க. அதனால் யுகாதிக்கு அவங்க இந்த தடவை இல்லை. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். என்ன ரெசிபி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். இல்லைன்னா அத்தை வந்து எப்பவும் சமைப்பாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேஸில் நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். சைடில் சிலது பொரியல் அதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன். இந்த தடவை எல்லாமே நானே பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மெனு எல்லாமே முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்ததுனால கடகடகடன் வேலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பருப்புக்கு வந்து சைடில் குக்கர் வச்சாச்சு. பால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பொங்கினதுக்கப்புறமா நான் வந்து சுண்டை வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பால் வந்து லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் வந்து மாறும். அது வரைக்கும் இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். அன்றைக்கி வந்து ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இந்த மாதிரி விசேஷ நாள்னால் கதம்ப சாம்பார், ரசம், வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் அந்த மாதிரி தான் வந்து குக் பண்ணுவோம். அதனால் கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கேப்சிகம், கேரட் எல்லாமே போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நார்மல் ஒரு பருப்பு ரசம் தான். பட் மைசூர் ரசம் பொடி வந்து வச்சுருக்கேன். அந்த பொடி போட்டு ஒரு மைசூர் ரசம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பால் வந்து அங்கே நல்லா சுண்டை காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சேமியா ஒரு கப்பு நல்ல நெய்யில் வந்து வறுத்துட்டு அதில் வந்து சேர்த்துடலாம். சேமியாவும் கொஞ்சம் பாலில் வேகணும். நல்லா வெந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு பால்லையே இதை வந்து குக் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். அதனால் அது வந்து நான் சேர்த்துட்டேன். நமக்கு என்றைக்குமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நாள் அப்படின்னா அந்த நெய் ஏலக்காய் வாசனை தான் நமக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் பண்ணும். அந்த நட்ஸையும் அதுக்கப்புறமா அந்த திராட்சை இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுக்கிறப்போ அப்படியே ஒரு கமகமகமான ஒரு வாசனை வரும். அதுவே ரொம்ப டிவைனாக இருக்கும். இதுக்கு வந்து நான் எந்த கப்பில் சேமியா சேர்த்தனோ அந்த அளவில் 3/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாமல் திகட்டாமல் சூப்பராக வந்து இருந்தது பாயசம். இதுக்கு வந்து நம்ம மில்க் மெய்டெல்லாம் வந்து சேர்ப்போம். மில்க் மெய்டு ஒரு வேளை சேர்க்குறீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸாக திகட்டுற மாதிரி வந்துருக்கும். பட் எனக்கு அந்த மில்க் மெய்ட் டேஸ்ட்டெல்லாம் வந்து பிடிக்காது. பாலையே நல்லா சுண்டை காய்ச்சிங்கனாலே ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்து வந்துடும். அதுவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக நம்ம சுகர் எல்லாமே சேர்த்தோன்னா சூப்பராக வந்துருக்கும். இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கேஷ்யூஸ் சேர்த்து இறக்கிடலாம். நல்லா கமகமகமான வாசனையாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்வீட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி குக்கிங்கை. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு இறக்கியாச்சு. நெக்ஸ்ட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா யுகாதி அன்றைக்கி நாங்கள் செய்கிற ஸ்பெஷலான டிஷ்ஷு வேப்பம்பூ வச்சு ஒரு பச்சடி மாதிரி வந்து பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு, துவர்ப்புன்னு எல்லாமே வந்து இருக்கும். இனிப்புக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறது. புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி விட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா திக்காக அதை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த வேப்பம்பூ வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிது. அதனால் பூ மட்டும் இதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு எல்லா சுவையும் கலந்துருக்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஏன் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா, ஒரு வருஷ பிறப்பு அன்றைக்கி நம்ம இனிப்பு கசப்புன்னு எல்லாமே சேர்ந்த ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிட்றது. இது வந்து நமக்கு லைஃப்பில் இனிப்பு கசப்புன்னு எல்லாமே எப்படி நமக்கு டேஸ்ட் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே தான் வந்துருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து போகணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இதில் வந்து எல்லா அறுசுவைகளுமே வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அந்த வருஷத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுக்கு. இதுக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. பச்சை மிளகா வந்து காரத்துக்கு, கருவேப்பிலை போட்டு இந்த வேப்பம்பூவையும் போட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கணும். அது வறுத்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். புளித்தண்ணியோட பச்சை வாசனை
அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அது கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பச்சடி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேப்பம்பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது நிறையா அதுக்கு வந்து மெடிசினல் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம நார்மலாகவே ஒரு டிஷ் பண்ணுறப்போ இதையும் நம்ம செஞ்சு வந்து சாப்பிட்லாம். அன்றைக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து வந்திருந்தது, சூப்பராக வந்திருந்தது. பாயசம் பண்ணிவிட்டு பச்சடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக நாங்கள் எப்பயும் வைக்கிற சாம்பார் தான். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளித்தண்ணி வந்து கரைச்சி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடியும் வந்து அரைச்சி வச்சுட்டேன். சாம்பார் பொடி மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2 vlog முன்னாடி நான் வந்து காட்டியிருப்பேன். அது நல்லா வந்து வெயிலில் காய வச்சு முன்னாடி நாள் மிஷினில் அரைச்சி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் சமைக்கிறேன் இல்லை நான் கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பொடியுமே நான் வந்து அரைச்சி வச்சுருவேன். சாம்பார் பொடி, ரசப்பொடி, தனியா, பருப்பு பொடி, இந்த மாதிரி எல்லா இட்லி மிளகா பொடின்னு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். எனக்கு ஏதாவது ஒன்று இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணி குக் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்காது. இப்போ சாம்பார் வைக்கணுன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு சாம்பார் பொடி வச்சு சாம்பார் வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி வந்து நம்ம அரைச்சிக்கலாம், பட் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது வந்து நம்ம மேல் பொடி மாதிரி அரைச்சி பண்ணுறதா, தனியா, கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் மிளகாலாம் சேர்த்து வந்து பண்ணுறது, அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது மேல் பொடியாக நம்ம சேர்த்து வந்து குக் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து சேர்ப்பேன். சாம்பார் பொடி வந்து 2.5 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியோட பச்சை வாசனை வந்து போட்டோம். அது கொஞ்சம் கொதி வரதுக்குள்ளே அந்த பக்கம் நான் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். பீன்ஸ் பொரியல் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் பீன்ஸ் பருப்பு சிலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் டைம் வந்து ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி டைம் தான் இருந்தது எனக்கு. பூஜையும் வந்து பண்ணணுன்றதுனால சரி ஓகே அது இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீன்ஸ் பொரியலே வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகா போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு தாளிச்சதுக்கப்புறமா பீன்ஸையும் வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி விட்டு அது நல்லா வந்து கொதிக்கட்டும். இதுக்கு வந்து தேங்காய் போட்டுட்டு நான் ஃபைனலாக அந்த மேல் பொடி கொஞ்சம் போடுவேன். இது வந்து கேரட்டுக்கு, பீன்ஸ்க்கு, உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி அவரைக்காய், இந்த மாதிரி பொரியல்லாம் நம்ம சாம்பாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேல் பொடி போட்டு பண்ணுறப்போ நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நம்ம பீட்ரூட்க்கு கூட வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு வந்து சேர்த்தாச்சு. நான் ஃபைனலாக தான் எப்போவுமே எந்த டிஷ்லேயும் உப்பு சேர்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கரெக்ட் அளவு தெரிஞ்சதுக்கப்புறமா உப்பு போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகலாம் உப்பு சேர்ப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் சேர்த்தா கண்டிப்பாக எனக்கு வந்து சொதப்பிடும். அதனால் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து வந்து இறக்கியாச்சு. இந்த மாதிரி சைட் பை சைட் வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் கடகடன்னு சமையல் வேலை வந்து ஆயிடுச்சு. பீன்ஸ் பொரியலும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய், உப்பு, ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டேன். பருப்பு ரசம் வந்து நார்மல் ரசம் தான். ரசத்தில் வந்து எப்போவுமே நான் நிறைய பருப்பு சேர்க்க மாட்டேன், அது எனக்கு வந்து பிடிக்காது. கொஞ்சமாக வந்து பருப்பு தண்ணி சேர்த்தாலே வந்து போதும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தடவை அந்த பூண்டு ரசம் நான் வந்து ஒன்று பண்ணுவேன், அதோட ரெசிபி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ் தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மைசூர் ரசப்பொடி நான் வந்து வச்சுருப்பேன், அது ஃபைனலாக சேர்ப்பேன். அதோட மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். இதில் புளித்தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த பொடியை போட்டு லைட்டாக பருப்பு தண்ணி ஊற்றி கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டோம். எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து வடைக்கு அரைச்சிட்ருக்கேன். உளுந்து வடைக்கு எப்பயுமே நான் வந்து கிரைண்டரில் தான் அரைப்பேன். கிரைண்டரில் அரைச்சா தான் அந்த கிறிஸ்பியான ஒரு வடை வந்து கிடைக்கும். மிக்சிலையும் நம்ம வந்து அரைக்கலாம், பட் மோஸ்ட்லி மிக்சியில் அரைச்சா சில சமயம் வந்து கிறிஸ்பியாக இல்லாமலையும் போகலாம். அதனால் நான் அந்த ரிஸ்கே எடுக்க மாட்டேன். ஏன்னா வடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அது கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடவே பிடிக்கும், இல்லைன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம வேலையோட வேலையாக கிரைண்டர்லேயும் வந்து அரைச்சிட்டேன். தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க, லைட்டாக அப்பப்போ தெளித்து விட்டு நம்ம வந்து வடை மாவு வந்து அரைச்சிக்கணும். எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டுட்டு வடை போடும்போது உப்பு போடுங்க. முதலே உப்பு போட்டிங்கன்னா தண்ணி விட்டு ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அரைக்கும்போது ஏதாவது தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா உப்பும் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், வடையே வராது. அதனால் தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக தெளித்து வந்து சேர்த்துக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு ஃபைனலாக சுவாமிக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காட்டி பூஜை வந்து முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரண்யாவும் வந்துட்டா மத்தியானம். ஹாப்பி யுகாதி, ஹாப்பி யுகாதி டி, இங்கே சொல்லு ஹாப்பி யுகாதி சொல்லு. ஊதுபத்தி கொடுக்க வந்துட்டா ஒருத்தி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடையில் வாங்குறப்போ அந்த இது இல்லைப்பா. இதையே நாங்கள் என்ன பண்ணோம்னா கடையில் வாங்கினோம். இது வந்து சுகந்த ஸ்வர்ணான்னு அந்த வாசனை இல்லை.
இந்த 3 அமிச்சிருந்தாரு, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது நல்லா இருக்கும், இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இரு ரைட் ஹேண்டில் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வந்து ఇది వాడు బిడ్డలు తింటారంటే దాన్ని పెట్టుకోవాల్సింది దానే వడై సూడా పోட்டு தரேன் உனக்கு. பாயசம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல. பாயசம் வந்து சூடாதான் சாப்பிட்டுருப்பான். நான் தொண்டை கட்டிட்டு இருக்கா, ஆனால் ஒருத்தி சில்லுன்னு சாப்பிட்றா பார்த்தீங்களா? மில்க் மெய்ட்லாம் நான் எதுவுமே ஊற்றலை, பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அள்ளியே பண்ணேன். நல்லா இருக்கா? ரெண்டு பேரும் மத்தியானம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட வடை போட்டு கொடுத்தேன் அவளுக்கு. ரசம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. உங்களுக்கெல்லாம் ரச வடை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் உளுந்து வடை பண்ணுறீங்க, ரசமும் வீட்டில் இருக்குது அப்படின்னா ரசத்தில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். யுகாதின்றதுனால இந்த புது டாப் வந்து நான் அவகிட்ட கொடுத்தேன். இது ஒரே ஒரு தடவை ஹாலுக்கு தான் நான் வந்து போட்டு காமிச்சேன். இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதை அவகிட்ட கொடுத்தேன். காஃபியும் ரச வடையும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் அந்த மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.